ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வேர்ல்டில் நடக்கிற ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் பேபி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 15,000 குழந்தை பிறக்குது. ஒரு மாதத்துக்கு 3,60,000 குழந்தைங்க பிறக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிட்லர் எதை பார்த்து பயப்படுவார்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதான் என்ன ப்ரோ சொல்கிற, இந்த உலகத்தையே பயப்பட வச்சவருக்கு எதை பார்த்து பயம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சாது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நினச்சது ஓரளவு கரெக்டு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சிங்கமோ புலியோ கிடையாது. அவருக்கு உள்ளதுலேயே பயமானது பார்த்துட்டிங்கனாக்கா பூனையை பார்த்து தான். என்ன ப்ரோ சொல்கிற, பூனையை பார்த்தா அப்படின்ன மாதிரி இருக்கும். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேக்டை பார்த்தோன்னே எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. பூனையை பார்த்தா அந்த மனுஷன் பயந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட கமெண்ட்டாக கீழே சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஐஸ்லாண்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஐஸ்லாண்ட் இருக்குது. ஸோ உலகத்துலேயே அதிகமான ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஐலாண்ட் இருந்தால் அது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க அதை முழுசாக பார்த்துருவோம். ஸோ இந்த வேர்ல்டுலேயே அதிகமான ஐலாண்டை கொண்டிருக்கிற ஒரே கண்ட்ரி வந்து ஸ்வீடன் கண்ட்ரி தான். ஸோ இங்கே கிட்டத்தட்ட மொத்தமாக 2,25,800 தீவுங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் காக்ரோச். ஸோ கிட்டத்தட்ட இந்த காக்ரோச் டைனோசர் வாழ்றதுலேருந்து 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இந்த காக்ரோச் நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவைட் ரூம். ஸோ இந்த உலகத்துலேயே அமைதியான இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் ஒரு சில இடத்த சொல்லுவீங்க. ஆனால் அது எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் கொஞ்சமாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப குவைட்டான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட இங்கே கிட்டத்தட்ட 20.35 டெப்ஸில் தான் இருக்குது. இது சாதாரண மனுஷங்களோட கதையில் கேட்க முடியாது. ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே குவைட்டான ஒரு மாதிரி இருக்கப்படுது. க்ளவுடோட வெயிட் கைஸ், நம்ம அந்த மேகத்தை நம்ம எல்லாம் டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி அந்த மேகத்தோட வெயிட் என்னென்னுங்கிறத நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? ஸோ இந்த மேகத்தோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன். கிட்டத்தட்ட இந்த 1.1 மில்லியனுங்கிற வெயிட்டு ஒரு 100 யானைங்களுக்கு சமமானது ஆகும் என்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அழகான ஃபேண்டா. ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த ஃபேண்டா வச்சு ஃபங்க்ஷனாக நடக்கும். ஆனால் இந்த ஃபேண்டா எல்லாம் சைனாவோட ஃபேண்டா தான். அந்த பேண்டா எல்லாமே சைனாவோட பேண்டா தான். அந்த பேண்டா அந்த நாட்டில் போய்ட்டு ப்ரீடிங் பண்ணி குட்டி போட்டால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு சொந்தமாகும் அந்த பேண்டாவோட குட்டி. நெக்ஸ்ட்டு இந்த உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குனுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அங்கே இந்த ராஜ குடும்பங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது 41 குடும்பம் தான். அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில், பூடானில், சுவிட்சர்லாண்டில், தாய்லாந்து, நெதர்லாந்து போன்ற கண்ட்ரீஸ்லலாம் தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட $7 மில்லியன் ஒரு காயின் விற்கப்பட்டுன்னு சொன்னால் நம்புவீங்களா? கைஸ், $7 மில்லியன் ஒன்று விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் 1993 வெளியே வந்த இந்த ஒரு நோட்டில் நடுவில் கழுகு இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதுக்கு $7 மில்லியன் ரேட்டு. ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்ணி ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கு, அதுக்கு இந்த ரேட்டு. ஸோ சைன் லாங்குவேஜ் 200 நாட்டில் 300 வகையான செய்கைகள் இருக்குது. இது 41 இடத்துல வந்து இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ.